பொதுக்கூட்டங்களில் தீர்மானத்திற்கு அழைத்தல், காலிங் ஃபார் டிசிஷன் இன் பப்ளிக் மீட்டிங்ஸ். பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கும், நாம் பங்கு பெற்றிருப்போம், இன்னும் நடக்கத்தான் செய்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம், கூட்டத்தை முடிக்க போகிறோம், இன்னும் யாராவது ஒருவர் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முன் வருகிறீர்களா என்று பலிபீட அழைப்பு, ஆல்டர் கால் கொடுக்கும் இப்படிப்பட்ட தீர்மானத்திற்கான அழைப்பு வேதாகமத்தில் எங்கேயாகிலும் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. இதான் நிச்சயமான பதில். பைபிள் அப்படி யாராவது ஒருவர் அப்படின்னு பலிபீட அழைப்பு கொடுத்ததாக, ஆல்டர் கால் கொடுத்ததாக நான் பார்க்க முடியாது. ஆனால் பொன் கன்றுக்குட்டி விஷயத்தில் மோசே அப்படித்தான் ஒரு அழைப்பை கொடுத்தார் என்று சிலர் வாதாடுகிறார்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவம் அப்படிப்பட்ட தீர்மானத்திற்கு அழைப்பதற்குரிய உதாரணம் கிடையவே கிடையாது. கர்த்தரின் பக்கம் நிற்பவர்கள் யார் என்று மோசே கொடுத்த அழைப்புக்கு இணங்கி தீர்மானித்து முன் வந்தவர்கள், அப்படி தீர்மானித்து முன் வராதவர்களை வெட்டி தள்ளினார்கள் அல்லவா. ஒரு கூட்டம் பிரிஞ்சு வந்துச்சு, சரிங்களா? அவங்க தான் லேவியர்கள். யார் யார் பொன் கண்டுகொண்டு வணங்கினாங்களோ, ஆண்டவருக்காக நிற்கவில்லையோ, அவர்கள் எல்லாரையும் வெட்டி தள்ளினார்கள். இதுதானே உண்மை. மோசே அங்கே படைமுயற்சி கூட்டம் அல்லது சுவிசேஷ கூட்டம் நடத்தினாரா? இல்லை. ஆகவே தீர்மானிக்கும் அழைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணமே கிடையாது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். அன்பான தேவ பிள்ளைகளே, திருச்சபையின் உபதேசங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு நேராக ஜனங்களை மனந்திரும்பச் செய்வதற்கும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை மனந்திரும்ப வழிநடத்துவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எங்க சபையில் சேர்ந்துருங்க, இந்த உபதேசங்களை ஏத்துக்கங்க என்று ஜனங்களை வழிநடத்துவதற்கும், இயேசுவிடம் வந்து விடுங்கள் என்று ஜனங்களை மனந்திரும்புதலுக்குள் வழிநடத்துவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டையும் ஒன்று என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஆத்துமாக்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நெருங்கி வர வேண்டியதே மனமாற்றத்தில் முக்கிய அம்சம் ஆகும்.